ஈடியை பார்த்து பயப்பட வேண்டியது அவசியம் இல்லையே ஸ்டாலினுக்கு. ஸ்டாலின் மக்களுக்கு நல்ல சேவை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்ல பேர் இருக்கனால மக்கள் அவரை நல்ல ஒரு தலைமையான முதலமைச்சராக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவர் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. டெல்லி கவர்மெண்ட்டை பார்த்து பயப்படுறது முன்னாள் முதலமைச்சர் அந்த பழனிசாமி தான் பயப்படணும். ஈடியை பார்த்தியோ ஐடி ஆஃபீஸரை பார்த்தியோ பயப்பட வேண்டிய அவசியம் ஸ்டாலின் கிடையாது. அவர் மக்களுக்கு சேவை செய்கிற பொதுவாக செஞ்சு தான் செய்கிறாரு. மக்களை நம்பி தான் அவர் ஆட்சி நடத்துகிறாரு. ஈடியை நம்பியோ மோடியை நம்பியோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய இது பற்றியும் இல்லை. மக்களுக்கு நம்மளால் முடிஞ்சது என்ன செய்யணும், வருமானத்துக்கு தகுந்த மாதிரி மக்களுக்கு வருவாயை உண்டு பண்ணி மக்களுக்கு என்ன சேவை செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அது தமிழ்நாட்டில் நல்லபடியாக நடந்திருக்கு. மற்றபடி அதிகாரத்தையோ உரட்டல் மிரட்டுகள் அசல்ற ஆள் திராவிட கட்சிக்காரங்க கிடையாது. முன்னாள் அதிமுகக்காரர் தான். அவங்க என்ன சொன்னாலும் டெல்லி கவர்மெண்ட் என்ன சொன்னாலும் ஆமான்னு எல்லாத்துக்கும் கையெழுத்து போட்டு தமிழ்நாட்டையே ரொம்ப மட்டகரமான 10 வருஷத்துக்கு பின்னாடி தள்ளிட்டு போயிட்டாங்க. இப்போ தமிழ்நாடு எல்லா மாநிலத்துக்கும் முன்னாடியாக வந்துக்கிட்டு இருக்கு. 4 வருஷத்தில் எந்த பேப்பர் எடுத்தாலும் சரி, எந்த பத்திரிக்கை நியூஸ்னாலும் சரி, தமிழ்நாடு தான் முன்னணி மாநிலம்னு பேர் வாங்கிட்டு இருக்காங்க. பிள்ளைகளையும் நல்லா படிக்க வைக்கிறாங்க. அதனால் ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மக்கள் செல்வாக்கு அவருக்கு இருக்குது.